நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், இன்றைக்கி நம்ம ஏசப்பா நம்மளை புதிய வருஷத்தில் 3 மாதத்தையும் மகிமையாக வழி நடத்தி இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் நம்மளை ஜெயத்தோட நடத்தி வந்திருக்காங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பாடல் ஊழியத்தின் ஆதார வசனம் சொல்லி ஆவியானவர் கொடுத்த மகிமையான பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்திட்டு ரொம்ப வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஏசப்பா நாம் மகிமைக்காக சங்கீதம் 40:3 நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். ஆமாம், நம்ம ஏசப்பாவை எவ்வளோதான் பாடி மகிமைப்படுத்தினாலும் அது அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற ஏசப்பாவோட அன்புக்கும் மனதுருக்கத்துக்கும் அவர் நமக்கு செய்கிற நன்மைக்கும் அவர் நமக்கு கொடுக்குற சுகத்துக்கும் அது பத்தாது. அதுக்காக ஏசப்பா கோடி கோடி ஸ்தோத்திரம். அழகான ஒரு பாடல் பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்தலாம். நான் சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தை தியானித்தேன். அவ்வளோ மகிமையான அந்த ஒரு வார்த்தைகள். தாவீது ஏசப்பா எந்த அளவுக்கு கர்த்தரை அவ்வளோ ஆழமாக நம்ம ஏசப்பாவை எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னு இருக்கிறோமோ நம்மளை தெரிஞ்சுக்குவோம். அதுதான் தாவீது அவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய தாழ்மையிலிருந்து கர்த்தர் தன்னை உயர்த்தினதையும் தன்னுடைய பாவத்தை அவர் மன்னிச்சதையும் அவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மறந்ததையும் தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்கிறான். என் ஆத்துமாவே நீ மறந்துடாத. தன்னுடைய மனதுக்கு அவன் சொல்லி கர்த்தரை எப்படி அவரை நிறைய புகழ்ந்து பார்த்துட்டான், மகிமைப்படுத்தி பார்த்துட்டான். எப்படியெல்லாம் கர்த்தரை உயர்த்தணுமோ மகிமைப்படுத்தணுமோ அதை மாதிரியெல்லாம் ஜனங்கள் முன்னாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தி பார்த்து கூட அவனுக்கு அது திருப்தி ஆகலை. அதனால் தன் ஆத்துமாவை பார்த்து தன்னுடைய ஆத்துமாவுக்கிட்ட சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்னைக்கும் எப்பவும் மறக்காத அப்படி சொல்லிட்டு கீழே நம்ம இன்னும் நிறையா எதுக்கெல்லாம் சோத்தரிக்கணும், மகிமைப்படுத்தணும், ஏன் அவரை துதிக்கணும், ஏன் அவரை மகிமைப்படுத்தணும், ஏன் அவரை கனப்படுத்தணும், அப்படி ஏன் அவரை மறக்கக்கூடாதுன்றத அந்த 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 103ஆம் சங்கீதம் முழுசும் நம்ம படித்தாக்கா தெரியும். அதை தியானிக்கும் போது தான் ஆவியானவர் அழகான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது பாடி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே,
என் மனமே மறந்திடாதே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. உன் பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி கிருபையால் இறங்கினாரே, என் மனமே மறந்திடாதே. உன் பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி கிருபையால் இறங்கினாரே, என் மனமே மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. நான் மண்ணென்று நினைத்து உதிரும் பூவென்று அறிந்து என் அக்கிரமத்தை மறந்தாரே, என் மனமே மறந்திடாதே. நான் மண்ணென்று நினைத்து உதிரும் பூவென்று அறிந்து என் அக்கிரமத்தை மறந்தாரே, என் மனமே மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, என் மனமே மறந்திடாதே. ஆமென். என்ன ஒரு அழகான பாடல். ஆவியானவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். தாவீது சொல்றாங்க, அவர் என் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து என் நோயெல்லாம் குணமாக்கினாரு, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அப்படி கிருபையினால இறங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த பூமி வானம் எவ்வளவு உயரமாக இருக்குதோ அதை மாதிரி அவர் பயப்படுறவங்க மேலே கூட ஒரு கிருபை அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்படின்னா தப்பு பண்ணிட்டு அதை மனதார ஒத்துக்கிட்டு கர்த்தருக்கு பயப்படணும். ஐயோ, நம்ம தேவனுக்கு விரோதமாக இதை செஞ்சுருக்கக்கூடாதே அப்படின்னு இந்த பயம் இருக்கிறவங்க மட்டும்தான் கர்த்தர் பாதத்தில் ஓடி தன் பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இறங்கி அவர் கிருபையை நினச்சி நம்மளை அதில் அந்த அழிவுக்கு அந்த பாவத்தின் தண்டனை நம்மளுக்கு கிடைக்காம கர்த்தர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய 13வது பாருங்கள், 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயன்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனிதனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேலே வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அறியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இவங்க ஒரு மண், பூ மாதிரி, உதிரும் பூ மாதிரி, உலரும் புல் மாதிரி இவங்க நாட்கள் குறுகினதாக இருக்குது. அதனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இறங்கி நம்ம மேலே மகா பெரிய கிருபை அதை நினைக்கிறாரு. அந்த கிருபை நினைவு கூர்ந்து அந்த அக்கிரமத்தை அந்த பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறாங்க. நம்முடைய சிந்தனைகள், யோசனைகள், எண்ணங்கள், பேச்சுகள் இதெல்லாம் கூட நம்ம கர்த்தருக்கு விரோதமாக யோசிக்கும் போது நம்ம ஏசப்பாவோட ரத்தத்தை நம்ம சொல்லி, ஏசப்பா வசனத்தை சொல்லி
நம்ம வந்து அதை கழுவி நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக்கணும். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தான் கர்த்தர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தேவனை நேசிக்கிறவங்களுக்கும் நேசிக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கணுங்களுக்கும் ஏற்றுக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்முடைய பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு இருக்கும். அதுக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஏசப்பா சொன்ன அடையாளங்கள் நம்ம அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வருடம் முதல் நாள்லேருந்தே, புதிய வருடம் முதல் நாள்லேருந்தே பூமி முழுவதும் நிலநடுக்கம், தீ, வெள்ளம், யுத்தங்கள், பஞ்சம், கொள்ளை நோய், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். 25 ஜனவரி முதல் நாள்லேருந்தே இப்போ வரலையும் அது அதிகமாக தான் ஆயின்னு இருக்குதே தவிர கம்மியாக ஆயின்னு இல்லை. அது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஏசப்பா சீக்கிரமாக வராங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது. உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோட பிறப்பையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் திரும்ப வரப்போகிறதையும் நினச்சி நம்ம ஏசப்பாவை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், சோத்தரிக்கணும். என்னாலும் அவருக்கு நம்ம நன்றியுள்ள பிள்ளைகளாக நம்ம அவருக்கு இருக்கணும். அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை நம்ம சோதித்து பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை, டெய்லி நம்மக்கிட்ட ஏசப்பா வர வரலையும் நம்மளை சரி பண்ணிக்க 1000 குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஏசப்பா வர வரலையும் சரி பண்ணிக்க நம்மக்கிட்ட குறைகள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம தன்னை பரிசோதனை செஞ்சு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை சரி பண்ணி அவர் ரத்தத்தால் பரிசுத்தப்படுத்திட்டு ஏசப்பாவோட புது கிருபையால் ஏசப்பா வர வரலையும் நம்ம வாழணும். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறக்காத, என்னாலும் மறக்காத அப்படின்னு நம்ம இருதயத்துக்கு நம்ம சொல்லிகிட்டே இருந்து நம்மளை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்மளுடைய இன்னும் நம்ம போக வேண்டிய தூரங்கள், தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. அதை சொல்லி பலப்படுத்தி நம்ம போயினே இருக்கணும். ஐயோ, நம்ம பலப்படுத்த யாரும் இல்லை, நம்மளை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை, நம்மளை தைரியப்படுத்த யாரும் இல்லைன்னு சொல்லாமல் வசனம்தான் நம்மளை தைரியப்படுத்துறது, உற்சாகப்படுத்துறது. அந்த இந்த வசனத்துக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரம். ஏசப்பா சீக்கிரமாக வந்துன்னு இருக்காங்க. நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்கள ஆயத்தப்படுத்துவோம். எப்பவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமேன்.